In this video, we are going to discuss about GE3171 Problem Solving and Python Programming Laboratory, exercise number 5C, second subdivision, to write a Python program to implement elements of a civil structure using dictionary. So, it is a syllabus of our regulation 2021. Fifth exercise, we are going to implement using dictionaries. So, first let's see what is a dictionary. A dictionary is a collection which is ordered and changeable. In Python 3.7 version, dictionaries are ordered. In Python 3.6 and earlier, dictionaries are unordered. It is used to store values in key value pairs. It is written with curly brackets and have key and values. It can be referred by using key name. Dictionary cannot have two items with the same key. The values in dictionary can be of any data type. It can access items of dictionary by referring to its key name inside square brackets. So now we are going to see for elements of a civil structure, that is the operations of dictionaries. It is a lab manual for exercise number 5C, second subdivision, implementing real-time or technical application elements of a civil structure using dictionaries. The aim, algorithm, it is the program, and it is the output. Now we are going to see how we are going to get this output. So, portable Python 3.2.5.1 அப்படிங்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணி அதுல py script portable அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். So, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா கோடிங் டைப் பண்ணிட்டு we can press this green button. அப்படி இல்ல அப்படின்னா Control F9 அப்படின்னு பிரஸ் பண்ணா இதான் ரன் பண்ற ஆப்ஷன். ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் டிஸ்ப்ளே ஆயிருது. எப்படி இந்த அவுட்புட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கறது என்னென்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா டிக்ஷனரினாலே கர்லி பிராக்கெட்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். சோ அதான் கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸ் அப்படிங்கறது டிக்ஷனரியில சொல்லியிருப்போம். இந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது கீ, அதுக்கு பேரா அந்த கோலன் வச்சு 14 அப்படிங்கிறது என்னன்னா வேல்யூ. சோ இது ரெண்டும் சேர்ந்தது என்னதுதான் கீ வேல்யூ பேர்ஸ். டிக்ஷனரியில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே எப்படி இருக்கும்னா கீ வேல்யூ பேர்ஸா தான் இருக்கும். ஃப்ளோர் 3, அந்த மாதிரி வால் 19, பீம் 17. இந்த எலிமெண்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்கோ இதை அப்படியே டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். அதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனோட அவுட்புட். நெக்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லி இருக்கேன். காப்பினா மேல கொடுத்திருக்கிற அதே ஐட்டம்ஸ் அப்படியே காப்பி பண்ண சொல்லி டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். சோ காப்பி ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன்னா பீம் அப்படின்னு சொல்லி ஒரு கீ கொடுத்திருக்கேன். அதோட வேல்யூ என்னவோ எனக்கு டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். அதோட வேல்யூ இங்க 7 கொடுத்திருக்கு. அது 7ங்கிற அவுட்புட் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் டிக்ஷனரியில உள்ள ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ டிக்ஷனரி ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கீ வேல்யூ பேர்ஸோட சேர்ந்து டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கேன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. ரூஃபோடது என்ன கொடுத்திருக்கேன்னா 5 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண சொல்றேன். நெக்ஸ்ட்ல என்ன பண்றேன்னா ரூஃப் 5 அப்படிங்கிறது அப்டேட் ஆயிருது எனக்கு இங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பாப் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இதுல ஃபவுண்டேஷன்ங்கிறத பாப் பண்ணி ரிமூவ் பண்ண சொல்றேன். எனக்கு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு இதுல ரிமூவ் ஆயிருது இந்த லைன்ல. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத நான் திரும்ப ஆட் பண்ணி அதோட வேல்யூ 5 அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்ண சொல்லிடுறேன். சோ ஆட் ஆகி எனக்கு ஃபவுண்டேஷன் 5 அப்படிங்கிறது எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருது. இப்போ நான் வேல்யூஸ மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ டிக்ஷனரியில என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்கோ அது எல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி கீஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண சொல்றேன். கீஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிருது. நெக்ஸ்ட் கிளியர் ஆப்ஷன் கொடுக்குறேன். சோ கிளியர் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா டிக்ஷனரிக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாம் எனக்கு ரிமூவ் ஆகி எம்டி டிக்ஷனரியா கிளியர் பண்ணி இருக்கணும். இதுல பார்த்தேன் அப்படின்னா எம்டி டிக்ஷனரியா இருக்கு. இந்த கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள எதுவுமே இல்ல, எம்டி டிக்ஷனரி. இது எல்லாமே என்ன ஆபரேஷன்ஸ் பண்றேன்னா ஒரு டிக்ஷனரியோட ஆபரேஷன்ஸ் எல்லாமே இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் a சிவில் ஸ்ட்ரக்சருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா காப்பி ஆபரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆபரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீயை தனியா டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன், வேல்யூ தனியா டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன், பாப் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன், அப்புறம் டிஃபால்ட்டா இந்த வேல்யூவை அப்டேட் பண்ண சொல்லி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், கிளியர் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு ஆபரேஷன்ஸ் ஆஃப் அ டிக்ஷனரி அப்படிங்கிறது இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ சிவில் ஸ்ட்ரக்சருக்கு பண்ணியிருக்கேன். இதே இது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஆன்லைன்ல இது ரன் பண்ணலாம். சோ அது என்ன லிங்க் அப்படின்னா onlinegdp.com அப்படிங்கிற லிங்க். இதுல போயிட்டு நம்ம கோடிங் எடுத்துக்கிறோம்.
லாங்குவேஜ்ல போய் பைத்தான் 3ங்கிறத சூஸ் பண்ணிட்டு இதுல ரன் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா F9 அப்படிங்கறத பிரஸ் பண்ணா நமக்கு அவுட்புட் வரும். இதே அவுட்புட் தான் நமக்கு லேப் மேனுவலையும் கொடுத்திருக்கு. நம்ம பைத்தான்ல py ஸ்கிரிப்டர்ல ரன் பண்ணும்போது நமக்கு இதே அவுட்புட் தான் வருது. இதே அவுட்புட் தான் மேனுவல்லையும் நமக்கு கொடுத்திருக்கு. அதே அவுட்புட் தான் py ஸ்கிரிப்ட்லயும் வருது. Same is given in while running in online also. This is the output. So finally we have executed GE3171 Problem Solving and Python Programming Laboratory 5C second subdivision exercise, that is how to implement elements of a civil structure using dictionaries. I hope you have understood. Thank you.